மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தமிழ் மற்றும் ஆங்கில வழிகளில் பயிற்சி வகுப்புகள். நீட் தேர்வுகளுக்கு மாணவர்களை சிறப்பாக தயார் செய்து வரும் விவேகா அகாடமி. தஞ்சாவூர் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கல்வியின் தொன்மையான பெருமை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதியில் இன்றைய தலைமுறையின் மருத்துவ கனவுகளை நனவாக்கும் ஒரு முன்னோடி நிறுவனமாக விவேகா அகாடமி திகழ்கிறது. நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அவர்களின் எதிர்காலத்தை செதுக்கும் பயிற்சி மையமாகவும் இது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மருத்துவத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று கனவு காணும் மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஒரு முக்கியமான நுழைவாயிலாக உள்ளது. இந்த தேர்வு இந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவ நுழைவுத் தேர்வாகவும் அதிக மாணவர்கள் பங்கேற்கும் போட்டித் தேர்வாகவும் விளங்குகிறது. இத்தகைய சவாலான தேர்வை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு தரமான பயிற்சியும் தெளிவான வழிகாட்டுதலும் அவசியம். விவேகா அகாடமி இந்த தேவையை புரிந்து தஞ்சாவூர் பகுதி மாணவர்களுக்கு உயர்தர பயிற்சியை வழங்கி அவர்களின் கனவுகளுக்கு உறுதுணையாக நிற்கிறது விவேகா அகாடமி. இந்த விவேகா அகாடமியை சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் இளவரசன் ஒரு ஆகச் சிறந்த ஆசிரியர். மாணவர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் வகையில் பக்கபலமாக இருந்து செயல்பட்டு வருபவர். பெரிய தேர்வுகளை எப்படி இயல்பாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கங்களை தன் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருபவர். இவருடைய நிர்வாகத்தில் இந்த அகாடமி மிக சிறப்பான பங்களிப்பை மாணவர்களுக்கு செய்து வருகிறது. இது 2010 ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் ஆரம்பித்து ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த அகாடமி ஆரம்பித்து. நான் ஒரு கார்ப்பரேட் அகாடமியில் ஒரு 8 ஆண்டுகள் நான் எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2017 தான் நான் இப்போ நீட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் சென்னையிலே ஃபுல்லாக எக்ஸாம் கிளாஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க தஞ்சாவூர் சரி ஏன் நம்ம சென்னை போகணும், இங்கே எல்லாம் தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ இங்கே நம்ம 2018 ஃபுல்லாக நம்ம நீட் எடுக்க ஆரம்பித்தோம். இங்கே நம்ம அகாடமியோட ஸ்பெஷல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பிரான்ச் இருக்குது. தஞ்சாவூரில் மட்டும் 2 பிரான்ச் இருக்குது. ஒரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்குன்னே ரொம்ப பிரத்யேகமாக பண்ணுறோம். இன்னொன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேண்டி. இது அகாடமி ஒரே அகாடமி 2 பிரான்ச்னாலும் 2 சிஸ்டம் இது. இப்போ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாமாக ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ், புக்ஸாக ஃபுல்லாக தமிழ், டீச் பண்ணுறது ஃபுல்லாக தமிழில். ஒரு தமிழ் மீடியம் அப்படின்னு சொன்னாலே தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டியே இருக்காங்க. ஒரு 3 ஃபேக்கல்ட்டி ஃபுல்லாகவே தமிழ்லேயே எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு 3 ஃபேக்கல்ட்டி தனியாக செப்பரேட்டாக ஒதுக்கியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 ஃபேக்கல்ட்டி செப்பரேட்டாக ஒதுக்கியாச்சு. ஸோ அவங்க ஃபுல்லாகவே இங்கிலீஷ் எடுப்பாங்க. இங்கே புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது இங்கிலீஷ் மீடியம்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், தமிழ் மீடியத்துக்கும் தமிழில் இருக்கும். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே நாங்கள் செப்பரேட்டாக இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு 3 ஃபேக்கல்ட்டி, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 3 ஃபேக்கல்ட்டி. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா ஃபேக்கல்ட்டியுமே இங்கே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, இது ஃபுல் டைம் ஒர்க் பண்ணால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்க அனலைஸ் பண்ண முடியும். ஸோ 1 இயராக அவங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரி படிப்பாங்க, எதில் வீக்காக இருப்பாங்க, எதில் ஸ்ட்ராங்கு, எல்லா விஷயமே இருக்கும். அப்போ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சுமார் 1 hour 2 hour கெஸ்ட் ரோல் மாதிரி நான் பண்ண வச்சேன் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி என்ன மாதிரி படிப்பாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இது முழுக்க ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி வச்சு செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. இங்கே படிக்கிறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஏழ்மையிலேருந்து வரக்கூடிய சூழல்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய படிக்கிறாங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இல்லை கவர்மெண்ட் பசங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க தமிழ் மீடியம். அதே மாதிரி ப்ரைவேட்டில் ஸ்கூலில் தமிழ் மீடியம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ எம்பிபிஎஸ் போய் இங்கிலீஷில் அவங்க படித்தாலும் அவங்க அங்கே போகணுன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகும்ல. அதை நம்ம அவங்க இங்கிலீஷில் இங்கே படிக்கும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு 1 yearலேருந்து 2 years 3 years அப்படிங்கிற நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த டைமை குறைக்கணும் அப்படின்னா நம்ம டைம் எடுத்தாகணும் அவங்களுக்கு வேண்டி. ஸோ அதுக்காக வேண்டி தான் அந்த கொஸ்டினை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதை டைப் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஹியூஜ் ஒர்க்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் மீடியத்துக்குன்னே. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம செப்பரேட்டாக இருந்தாலும் தமிழ் மீடியத்துக்கு நிறைய நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு தமிழ் மீடியம். ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணாக்கா அந்த கண்டென்ட்டே சரியாக இருக்காது. அப்போ அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்மளே மேனுவலாக உட்காந்து எழுதி அதை டைப் பண்ணி ஒரு கொஸ்டினை எங்களுக்கு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த பசங்க அந்த மார்க்ஸ் நம்மளால் பண்ண முடியும். நம்மள்ட்ட ஒரு 1 year படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக செப்பரேட்டாக ஹாஸ்டல் வசதி இருக்குது.
அதே மாதிரி கேன்டீன்லாம் நம்மளோட ஓன் கேன்டீனு. இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஓன் வெஹிக்கிளே இருக்குது, வேனு. ஸோ அதுலேருந்து கொண்டு அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு திரும்ப ஹாஸ்டல்லேருந்து வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். ரொம்ப செக்யூராகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் வந்து நமக்கு வந்து இருக்கும் நம்மளோட இது. ஸோ இது எல்லாமே நமக்கு, ஏன்னா வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்து இங்கே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி இருந்தால் தான் அது மாதிரிலாம் படிக்க முடியும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சென்னையிலேருந்து, மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, ஸோ இதுலேருந்துலாம் வந்து ரெகுலராகவே நமக்கு வந்து நிறையா வந்து படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த வருஷம் கிராஷ் கோர்ஸில் கூட நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் நம்மளோட மாணவர்கள் ஸோ தமிழ்நாட்டிலே இந்திய லெவலில் முன்னணியான மருத்துவக் கல்லூரியில் நிறைய படிக்கிறாங்க. நமக்கு ஸ்டான்லி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், எங்களுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் வந்து புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜ், சேலம், திருச்சி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முன்னணியாக இருக்கக்கூடிய நிறைய வந்து மெடிக்கல் காலேஜஸில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா படிச்சுட்டு இருக்காங்க. விவேகா அகாடமியை மற்ற பயிற்சி மையங்களிலிருந்து வேறுபடுத்துவது அதன் தனித்துவமான கற்பித்தல் முறையும் மாணவர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையும் தான். இங்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு வெறும் கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் விளக்கங்கள் வழங்கப்படுகின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல் போன்ற நீட் தேர்வின் முக்கிய பாடப்பிரிவுகளை மாணவர்கள் எளிதாகவும் தெளிவாகவும் கற்கும் வகையில் பயிற்சி அமைக்கப்பட்டுள்ளது இவர்களின் சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் போதுமானா கண்டிப்பாக வந்து பத்தாது. இல்லை தெரிஞ்சுக்கலாம், நீட்டு வந்து ஈஸியாக கஷ்டமா, நம்ம 1 இயர் திரும்ப படிக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம், இந்த கிராஷ் கோர்ஸ் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்கேஸ் நம்ம வீட்டிலேயே கூட உட்காந்து படிப்போம், ஒரு மார்க் குறைஞ்சி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக நினச்சோம், மார்க் கம்மியாக இருக்குது, நம்மளால படிக்க முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரலாம். பட் இங்கே வந்து அவங்க மார்க் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரி, ஒரு 40 days படிக்கிறோம், நம்ம இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், 1 இயர் படித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸே இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு தான் ஆக்சுவலாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 39 days ப்ரோக்ராமாக அந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி ஒரு 3 டெஸ்ட்டு, வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக. ஸோ இது வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ நல்லாவே இருக்கும். நமக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இங்கே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட அகாடமியோட ரொம்ப ஸ்பெஷல். இதில் நம்ம அகாடமியில் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல், நம்ம நிறையா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பசங்களை வந்து நிறைய மாரல் சப்போர்ட்டு, நிறைய மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்போம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் தான் கோச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாமோட ஸ்கில் வந்து எனக்கு இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெறும் வந்து டீச் பண்ணுறோம் ஒரு டீச்சர், அது மட்டும் இங்கே வந்து பத்தாது. ஏன்னா ப்ரெஷர் ஆகுவாங்க. 12th முடிச்சுட்டு வந்து நீட்டு படிக்கும்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் வந்து ரொம்ப காம்படிஷன். எப்படி காம்படிஷன்ஸ்னால் எல்லாம் 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிஎன்பிசியை வந்து எப்படி படிப்பாங்களோ, எத்தனை வருஷம் படிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ நீட்டில் வந்துருச்சு. 1 இயர் படிக்கிறாங்க, 2 இயர் படிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இப்போ நம்மளும் வந்து 1 இயர் படித்தா தான் பண்ண முடியும், 2 இயர் படித்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலாகவே வந்து அவங்க வந்து அந்த டிப்ரெஷன் ஆகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஸ்கூலில் படிக்கிற மெத்தடாலஜி வேறு, இங்கே படிக்கிறது வேணும். என்ன மெத்தடாலஜினா, இப்போ ஸ்கூல்ஸில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் டைப்பில் இருக்கும். அது முக்கியமானதை மட்டும் படித்தா போதும். ஒரு பாடத்தில் முக்கியமான கொஸ்டின்ஸோ 3 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ முக்கியமானதை படித்தா போதும். பட் நீட்டில் அப்படி படிக்க முடியாது, லைன் பை லைனாக படிக்கும். அப்போ ஸ்கூல்ஸில் கொஞ்சம் முக்கியமாக நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு வரா கூட லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி அவங்கள்ட்ட நிறையா பேசணும். இல்லை இங்கே வந்து அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மாரல் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்டில் படிப்பாங்க. நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை, இங்கே ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்டில் தான். மேலும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கும் புரியும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். தமிழகத்தின் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள தடைகளை உடைத்து அவர்களுக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது விவேகா அகாடமி. இந்த ப்ரோக்ராமோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர் பேஜ் அப்படி சொல்லுவாங்க. ரிப்பீட்டர் பேஜ்னா யார் அப்படின்னா 12th ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப காலேஜுக்கெல்லாம் போகாமல் இதுக்குன்னே 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறவங்க தான் ரிப்பீட்டர் பேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து காலைல 9:30 ஈவினிங் வந்து 6 o'clock வரலையும் அவங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும் கண்டினியூவாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து 12th ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு.
இப்போ 11th 12th படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 2 ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து வீக் ஹெண்டு, இன்னொன்று வந்து வீக் டேஸ் ப்ரோக்ராம். இப்போ வந்து அவங்க லோக்கல்லே தஞ்சாவூர்லேயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீக் டேஸ் ப்ரோக்ராம், அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரலையும். இப்போ தஞ்சாவூர்லேயே கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட் ப்ரோக்ராம், சாட்டர்டே சண்டே. இல்லை சார் நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம் இந்த வருஷத்துலேருந்து பிளான் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறோம். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம இந்த தமிழ் இங்கிலீஷில் தனித்தனியாக பண்ணுறதுனால நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆப்டான இதெல்லாம் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணோம்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இதை வந்து அவங்க பயன்படுத்தலாம். ஸோ அது போல் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்ம இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் கிடைக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலாக கவர்மெண்ட் பசங்களுக்குலாம் அந்த தமிழில் அந்த எக்ஸாம் புக்ஸு ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறது இதெல்லாம் கிடைக்கணும்னா நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த பிளானை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ வர வருஷம் வந்து நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆன்லைன்லையும் நம்ம வந்து கிளாஸ் வந்து இங்கேருந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் கவர்மெண்ட் பசங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸும், ப்ரைவேட் பசங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸும், ஸோ தமிழ் இங்கிலீஷில் தனித்தனியாக நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் அப்படிங்கிறதுனால அந்த கிளாஸ் வந்து பயங்கர ஷார்ட்டாக வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு கஷ்டமான பாடத்தை கூட ரொம்ப எளிமையாக டீச் பண்ணுவாங்க. நம்ம வந்து இவ்வளோ கஷ்டம்னு நினச்சோம், இந்த பாடத்தை இவ்வளோ டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 8 ஆண்டு 9 ஆண்டுகள் வந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா டீச் பண்ண முடியும். அது ரொம்ப ஸ்பெஷல். இங்கே ஒரு பாடத்தை ரொம்ப எளிமையாக நம்ம நல்லா புரிய வைக்க முடியுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருந்தோமே ஏன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே டீச் பண்ணுவோம். அனுபவமிக்க ஆசிரியர்கள் மற்றும் நவீன வசதிகள் இன்னொரு பலம். ஒரு பயிற்சி மையத்தின் வெற்றிக்கு அதன் ஆசிரியர்களே முதுகெலும்பு. விவேகா அகாடமியில் அனுபவம் மிக்க திறமையான ஆசிரியர்கள் பணியாற்றுகின்றனர். அவர்கள் மாணவர்களின் பலம் பலவீனங்களை அறிந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தி வழிகாட்டுகின்றனர். மேலும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாதிரி தேர்வுகள், ஆன்லைன் வினாக்கள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்படுகின்றன. இது மாணவர்களுக்கு உண்மையான தேர்வு சூழலை புரிந்து கொள்ளவும் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளவும் உதவுகிறது. விவேகா அகாடமியின் சிறப்பை அதன் மாணவர்களின் வெற்றிகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு பயிற்சி பெற்ற பல மாணவர்கள் நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெறுகின்றனர். இது தஞ்சாவூர் பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அருகிலுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உத்வேகமாக அமைந்துள்ளது. இந்த வெற்றிகள் அகாடமியின் அர்ப்பணிப்பு மற்றும் தரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இங்கே பண்ணுறவங்க வந்து நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க சார். நான் சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். இங்கே இப்போ வந்து எக்ஸாம் வந்து நமக்கு தெரியும், நீட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிசம்பர் எண்டு, அந்த ஜனவரி அப்பயே நம்ம சிலபஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ முடிச்சுட்டு ஒரு 4 months பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்து டெஸ்ட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். டெஸ்ட்டு, டவுட் கிளியரிங் செஷன், டிஸ்கஷன், ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் நமக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து நல்லா அந்த ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 6 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குமே வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் 6 ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரித்து விடுவோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் எதில் வீக்காக இருக்காங்களோ, இப்போ கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்காங்க, ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்காங்க, பயாலஜி வீக்காக இருக்காங்கன்னா அதில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அந்தந்த ஃபேக்கல்ட்டியை நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ சில பேர் வந்து பயாலஜி நல்லா படிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி வர மாட்டாங்க, கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கிறாங்க, பயாலஜி சொல்ல. அப்போ அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக எதில் வந்து வீக்காக இருக்காங்களோ அதை நம்ம வந்து பில்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க்கை அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1 year படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 600 above இது மாதிரிலாம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அவங்களுக்கு. தஞ்சாவூரின் கல்வி மற்றும் மருத்துவத் துறையில் விவேகா அகாடமி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. மாணவர்களுக்கு தரமான பயிற்சி, உறுதியான வழிகாட்டுதல் மற்றும் உத்வேகம் அளித்து அவர்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இதன் மூலம் தமிழகத்தின் எதிர்கால மருத்துவர்களை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றி வரும் இந்நிறுவனம் பாராட்டுதலுக்கு உரியது. விவேகா அகாடமியின் இந்த அர்ப்பணிப்பும் சேவையும் தொடர்ந்து பல மாணவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கட்டும். இயற்கை என்பதே மனித வாழ்வின் ஆதாரம். ஆனால் நகர்ப்புற வளர்ச்சியால் இன்று பல்வேறு இயற்கை வளங்கள் அழியத் தொடங்கியுள்ளன. இதை மாற்ற நினைக்கும் சிலர் மட்டுமே நம்மை மீண்டும் பசுமையான ஒரு உலகிற்கே நடத்திச் செல்ல முடியும். அந்த போராளிகளில் ஒருவராக அர்ஜுனன் இளையராஜா இயற்கை பாதுகாப்பு
மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்யும் செயல்வீரராக விளங்குகிறார். அர்ஜுன் இளையராஜா ஆலமரம் ட்ரஸ்ட் செயலாளராக இருப்பதன் மூலம் இயற்கையை மீட்டெடுக்க பல அதிரடியான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். கடலூர் பகுதியில் இயங்கும் ஆலமரம் ட்ரஸ்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுவது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற வேலைகளில் தீவிரமாக செயல்படுகிறது. அர்ஜுனன் இளையராஜாவின் முயற்சிகளில் முக்கியமான ஒன்று சதுப்பு நிலக்காடுகளை உருவாக்குவதாகும். சுனாமி ஏற்பட்டதுக்கு பின்னால நாங்க எங்க பகுதி மீனவ மக்கள் மற்றும் மீனவ மக்கள் சாராத பகுதியெல்லாம் சேர்ந்து நாங்க ஒரு கூட்டம் போட்டு, ஆலோசனை கூட்டம் போட்டு, நம்ம இந்த பகுதியில தொடர்ந்து சுனாமி வருது, இதை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒன்று கடல் பகுதியில சதுப்பு நில காடுகளை உருவாக்கணும், அல்லது இப்போ இருக்கிற உப்பநாற்றுங்கரையில நம்ம சதுப்பு நில காடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கியிருக்கோம். முதல் கட்டமா இப்போதைக்கு நாங்க உப்பநாற்றம் பகுதியில சதுப்பு நில காடுகளை உருவாக்கும் பணியை கடந்த 13 ஆண்டுகளா செய்து வரோம். இந்த பணியை மாநில அரசு ஊக்கப்படுத்துறது இல்லை, வனத்துறை ஊக்கப்படுத்துறது, மாவட்ட நிர்வாகம் ஊக்கப்படுத்துறது இல்லை. அதுல என்னன்னு ஒண்ணு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளும் இதற்கு முன் வர மாட்டேங்குது. நாங்க எங்களுடைய சொந்த பணம், சொந்த உழைப்பு, சொந்தமா இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் சிலரை வைத்துக்கொண்டு நாங்க இந்த வேலையை நாங்க செய்து வரோம். ஆலமரம் தன்னார்வ அமைப்புடைய நோக்கம் என்னன்னா பல்லுயிர் பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த பல்லுயிர் பாதுகாப்புல விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் அனைத்தும் அடங்கும். அதற்கு தேவையானது உயிர்காற்று, உயிர் சூழல் முக்கியம். அந்த உயிர் சூழலை மீட்டெடுக்கும் விதமா நாங்க செய்யக்கூடிய ஒரே பணி சதுப்பு நில காடுகளை உருவாக்கினா மட்டுமே இந்த கடலூர் பகுதி, சிப்காட் பகுதியில மக்களுக்கு நல்ல சுகாதாரமான காற்று கொடுக்க முடியும். அந்த காற்று 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரே தாவரம் நம்முடைய அந்த சதுப்பு நில காடுகள் தான். இதுல சதுப்பு நில காடுகளை பல வகைகள் இருக்கு. அதுல ரைசோபோராங்கிற இதான் நம்ம பெரும்பான்மையா அங்க நட்டுக்கிட்டு இருக்கோம். மற்ற இடங்கள்ல அவிசீனியா மரைனு, அபிகுலோட்டா போன்ற பல்வேறு தாவரங்களையும், இதுல ஒரு 15க்கும் மேற்பட்ட விதமான சதுப்பு நில காடுகளை இந்த பகுதியில நாங்க உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருக்கோம். சதுப்பு நிலக்காடுகள் இயற்கையின் சீரான சூழலுக்கு முக்கியமானவை. அவை மழை நீரை சேமிக்க உதவுகின்றன, நிலத்தடி நீரை உயர்த்துகின்றன, பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடமாக செயல்படுகின்றன, கரையோர பகுதிகளை பசுமையாக மாற்றுகின்றன. இந்த தேவையை உணர்ந்த அர்ஜுன் இளையராஜா கடலூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் சதுப்பு நிலக்காடுகளை உருவாக்கும் பணியில் பல ஆண்டுகளாக இருக்கிறார். அவரது தலைமையில் ஆயிரக்கணக்கான சதுப்பு நில மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. அதன் விளைவாக சதுப்பு நிலப்பகுதிகளில் இயற்கையை மீட்டெடுக்கும் முயற்சிகள் வெற்றி காண ஆரம்பித்துள்ளன. இதை குறித்த மக்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வையும் உருவாக்கி வருகிறார் திரு அர்ஜுனன் இளையராஜா. தன்னார்வலராக செயல்படும் இவருக்கு அரசு சார்பில் இருந்து உதவிகள் கிடைப்பதில்லை என்கிற வருத்தமும் நிறையவே இருக்கிறது. இதற்கு கடந்த 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் புயல்னால நாங்க நட்டு வளர்த்த சதுப்பு நில காடுகள் அழிந்து போனது. இது குறித்து தகவல் அறிந்த மத்திய வனத்துறை நேரடியா ஆய்வு செய்து அவர்கள் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, மீண்டும் அவர் காடு உருவாவதற்கு தமிழக அரசு மூலமாக இவருக்கு திட்ட முன்மொழிவு டெல்லிக்கு அனுப்புமாறு, மத்திய வனத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புமாறு அவங்க கேட்டுக்கொண்டாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க அனுப்பாம நாங்க வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக அவங்க குடிகாடு பகுதியில, அதாவது எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம இவர்கள் நாங்க வேலை செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் அவங்க இந்த திட்டத்தை, எங்களுடைய திட்டத்தை குலைக்கும் விதமாக நாங்க எந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிற நோக்கில் தமிழ்நாடு வனத்துறை இங்க சதுப்பு நில காடுகளை நாங்களும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிக்கு இறங்கியிருக்காங்க. நாங்க கடந்த 13 ஆண்டுகளா தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பின்றி இந்த பகுதியில சுற்றுச்சூழல் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் மீட்டெடுக்க இந்த சதுப்பு நில காடுகள் தான் உதவும். இங்க போதிய ஆக்சிஜன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அது பல்வேறு ஆய்வுகளும் நிரூபிச்சிருக்கு. இதற்கிடையில நாங்க செய்யக்கூடிய நல்ல வேலைக்கு தமிழக வனத்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யாம எங்களுடைய பணியை தடுக்கிற வேலையிலையும் எங்களுடைய பணியை கெடுக்கிற வேலையிலும் செய்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில சென்னை உயர்நீதிமன்றத்துல திட்ட முன்மொழிவு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி நாங்க வழக்கு தொடுத்தோம். அந்த வழக்கு இப்போது நடந்து வருது. அந்த வழக்குல நீதிபதியும்
ஏன் இவங்களுக்கு திட்ட முன்மொழிவு டெல்லிக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கான சரியான பதில் இல்லை. இவங்க 2023 ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த பகுதியில சதுப்புநில காடுகள் வளராது, அதுக்கு போதிய மண் வளம் இல்லை, அதற்கான சாத்தியக்கூறு இல்லை, சூழல் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எப்படி 2025 இவங்களுக்கு எப்படி இந்த பகுதியில நடலான்னு எப்படிங்கிறது வருது? நாங்க நட்டு அதை நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்க இந்த பகுதியில சதுப்புநில காடுகளை எங்களுடைய அமைப்பு மூலமாக எங்களுடைய சொந்த தியாகத்தின் அடிப்படையில நாங்க இதை நாங்க செஞ்சு வரோம். அதன் அடிப்படையில் வளர்ந்து வர்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு பொறுக்க முடியாம மத்தியில கொடுக்கக்கூடிய அந்த நிதியை தடுக்கிற நோக்கத்துல எங்களை திட்டமிட்டு இவங்க எங்களை அழிக்கணும், ஆலமர தன்னார்வ அமைப்பை அழிக்கணும், அதனுடைய செயலாளரையும் அழிக்கணுங்கிற நோக்கில கடுமையான வேலைகளை, கடுமையான பிரசங்கத்தை இவங்க பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல காடு உருவாக்கினா நீங்க விளையாட முடியாது அப்படின்னு ஒரு கிராமத்துல போய் சொல்றது. அப்ப இந்த இடத்துல நீங்க காடு வைக்காதீங்க, கண் வைக்காதீங்க, தள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. இது யார் சொல்றது? வனத்துறை சொல்றாங்க. ஒரு பக்கம் பொதுப்பணித்துறையும் அந்த வேலையை செய்யறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கின் பேர்ல வேறொரு மணல் குன்றுகள் அழிக்க கூடாதுன்னு தடை ஆணையம் இருக்கு. அந்த தடை ஆணையம் மீறியும் ஒரு தேவையில்லாத ஒரு வாய்க்கால், அதாவது நீர் வடிகால் வசதி செய்யறோம்னு சொல்லி மணல் குன்றுகளை நாசம் செய்து மீனவ மக்களுடைய வாழ்விடத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை எதிர்த்து நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்குல இருக்கு. அந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா, இங்க மத்திய வனத்துறை மூலமாக அனுமதி பெற்று அந்த அனுமதி கடிதத்தை நீதிமன்றத்துல கொடுத்துட்டு தான் நீங்க வேலை செய்யணும், அது வரைக்கும் நாங்க தடை விதிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடிதத்தை இவங்க நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கவும் இல்லை. அதுக்கான என்ன மாதிரியான இந்த திட்டத்தை நிறைவேற்றினா, இந்த வாய்க்கால் வெட்டு பணியை நிறைவேற்றி அந்த மணல் குன்றுகளை சீரழித்தா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுங்கிறத ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் சரியான ஆய்வு இல்லை. அது நாங்களே ஆய்வு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்க அதிகாரிகள் சொல்றாங்க. ரெண்டாவது, பிரதமர் அலுவலகத்திலிருந்து இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கும்போது நாங்க கடலூர் தாலுக்காவிலே செய்யல, குறிஞ்சிப்பாடி தாலுக்காவில தான் அந்த அருவாமுக்குங்கிற திட்டத்தை நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி தவறான தகவலை ஒரு பிரதம மந்திரி அலுவலகத்துக்கே கொடுக்குறாங்க. அதனுடைய கடிதத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இது போன்ற இந்த ரெண்டு அந்த மணல் குன்றுகளை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டமும், இந்த பகுதியில சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும், இங்க ஆக்சிஜன் அதிகரிக்கணும், இங்க நச்சு காற்றினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு, நிறைய மக்களுக்கு கேன்சர் வருது. அதற்கு இப்ப இந்த பகுதியில நாம உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சதுப்புநில காடுகள் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இது சர்வதேச ஒரு தாவரம். இது உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த ஆக்சிஜன் கிடைக்கணுங்கிறதுக்கு அந்த நல்ல நோக்கத்துல பண்றோம். அதே போன்று கடல் வளம் பெருகும், மீன் வளம் பெருகும், மீனவர்களே உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இதெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ண முடியாது. அதுக்காக நாங்க சாத்வீகமான முறையில இந்த பணியை நாங்க எங்களுடைய அர்ப்பணிப்போடு இந்த சதுப்புநில காடுகளை உருவாக்கும் பணியை செய்து வரோம். அதே நேரத்துல நாங்க கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இயற்கையும் சிதைக்காம பாதுகாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல ஐநாவுடைய வழிகாட்டுதல் பேர்ல அந்த பணியை நாங்க செஞ்சு வரோம். அதற்கும் தேவையான முன்னெடுப்பை மத்திய அரசு செய்யணும். அது மத்திய அரசு சில நேரங்கள்ல கண்டு காணாம இருக்கிறதுனால நிறைய இயற்கை வளம் கடலூர் மாவட்டத்துல அழிக்கப்பட்டு வருது. அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். அதற்கான முன்னெடுப்பையும் அதற்கான சட்ட போராட்டங்களையும் நீதிமன்ற வாயிலாக நாங்க செய்து வரோம். அர்ஜுன் இளையராஜா போன்றவர்கள் இருந்தால்தான் எதிர்கால சந்ததிகள் ஒரு பசுமையான பூமியில் வாழ முடியும். அவருடைய முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து நாமும் ஒரு பங்கு வகிக்க வேண்டும். இயற்கையை மீட்டெடுக்கும் இந்த போராட்டத்தில் அர்ஜுன் இளையராஜா போன்ற உயர்ந்த மனிதருக்கு சக மனிதர்களின் ஆதரவும் அரசின் உதவிகளும் கிடைக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். தன் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் தன் சமூகத்தின் எதிர்காலத்திற்காக கவலைப்படும் இது போன்ற சிறந்த மனிதர்களுக்கு உரிய அங்கீகாரமும் தேவையான வசதிகளும் கிடைத்தால்தான் எதிர்காலத்திற்கான பல மடங்கு நன்மைகளை அறுவடை செய்ய முடியும் என்பது நிதர்சனம். கலையை நேசிக்கும் கட்டிடக் கலைஞர், கிரியேட்டிவான யுக்திகளில் கவனம் செலுத்தும் ஆர்கிடெக்ட், பன்முக திறமையை வெளிப்படுத்தி அசத்தி வரும் ஸ்பெஷல் நிபுணர். சென்னையில் தன்னுடைய சிறப்பான பணியை, கட்டிடங்களை உருவாக்கும் பணியை
திறம்பட செய்து வருகிறார். கட்டிடக்கலைஞர் இன்ஜினியர் திரு கண்ணன் தான் விரும்பி படித்த துறையில் கவனத்தோடு ஆர்வத்தோடும் தன் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற கூடுதல் உணர்வோடும் செயல்பட்டு சிறப்பான கட்டிடங்களை உருவாக்கி கொடுத்து வருகிறார். என் பேர் கண்ணன். எங்கள் சொந்த ஊர் வந்து விழுப்புரம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் இங்கே வந்துட்டோம். அப்பா வந்து பூக்கடை வச்சுருக்காரு, அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. படித்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் பண்ணணுன்றது என்னோட லட்சியம். அதுக்கு தான் நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான் தேர்ந்தெடுத்து படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலையால் வேலைக்கு போகணுன்ற கட்டாயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு அதில் வர வருமானத்தை கொண்டு நானே என்னோட இதுவாக பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் படித்தேன். தான் செய்கிற வேலையை வெறுமனே ஒரு கடமையாக கருதாமல் அதை ரசித்து எத்தனை சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி செய்வதில் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி செயல்பட்டு வருவது இவருடைய இயல்பாக இருக்கிறது. அதன் விளைவாக பல சிறந்த கட்டிடங்களை உருவாக்கி கொடுத்து வருகிறார். நான் வந்து கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறது என்னன்னா அவங்களோட ரிக்வயர்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டெக்னிக்கலாக எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக என்ன அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் கிளைண்ட் கிட்ட. அதனால தான் கிளைண்ட் வந்து இன்னமும் நம்பிக்கையோட என்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. என்னோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொல்லணும்னா டியூரேஷன். சொன்ன டைமில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு டைமிங் கொடுப்போம். நாங்கள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னா 1 year எடுத்துப்போம். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்னா 4 month 5 monthல முடிச்சு கொடுத்துருவோம். பட் என்ன டைமிங் நம்ம சொன்னோமோ அந்த டைமிங்கில் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். அதுதான் என்னோட ஸ்பெஷல்னு நான் நினைக்கிறேன். இன்ஜினியர் கண்ணன் அவர்களின் இந்த கட்டிடக்கலை பணிக்கான உழைப்பு மேலும் மேலும் வளர்ந்து சிறப்படைந்து வருவது மிகவும் பாராட்டுக்குரியது. நான் காலேஜ் முடிச்சு 8 வருஷம் 2 பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒன்று பெரிய பில்டர், இன்னொன்று பெரிய ஆர்கிடெக்ட். இவங்களோட அனுபவம் தான் என்னோட கம்பெனியை சிறப்பாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், கிரியேட்டிவிட்டி இது ரெண்டுமே நான் ஈக்குவலாக பார்க்குறேன். தன்னுடைய நேரம் காலம் பார்க்காத உழைப்பை கட்டிடக்கலை சார்ந்த விஷயங்களை செய்வதில் காட்டுகிற அக்கறையை அவர் எந்த சூழ்நிலையிலும் இடைவிடாமல் தொடர்ந்து வருவதுதான் சிறப்பான விஷயம். வாடிக்கையாளர்கள் கேட்கும் கிரியேட்டிவான வீடுகளை தன்னுடைய சிறப்பு பாணியில் உருவாக்கி கொடுத்து வரும் கண்ணனின் பணி மேலும் மேலும் சிறப்பாக தொடரட்டும்.